கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் ஒரு சிறிய தியானத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய கிருபையிலே கடந்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தெய்வத்திடத்தில் நாம் எப்படி அன்பு கூறுகிறோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தெய்வத்திடத்தில் நாம் எப்படி அன்பு கூறுகிறோம். அன்பானவர்களே, எங்கள் அன்பு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களிடத்திலே அவர் எப்படியாக தன்னுடைய அன்பை விளங்க பண்ணினார், நாம் எப்படி இருக்கையில் தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். வேதத்திலே ஒரு வசனத்தை பார்த்து நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ரோமர் 5:8 இப்படி சொல்லுகிறது: நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாருங்கள், எப்படியாக தமது அன்பை பிதாவாகிய தேவன் நமக்கு விளங்க பண்ணினார். கிறிஸ்து, அதாவது அவருடைய குமாரனாகிய அந்த கிறிஸ்துவை எங்களுக்காக மரிக்க கொடுத்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். இதே போல அன்பானவர்களே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய ஜீவனை எங்களுக்காகவே ஒப்பு கொடுத்து எங்களுக்காக எவ்வளவோ பாடுகள் பட்டு, நொறுக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, அன்புக்குரியவர்களே, சிலுவை சுமந்து நமக்காக அவர் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். இது தன்னுடைய அன்பை, பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை கொடுத்து அந்த அன்பை விளங்க பண்ணினார் எங்களுக்கு. இயேசுவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்து, அன்புக்குரியவர்களே, தன்னுடைய அன்பு எப்படிப்பட்டது உங்கள் மேல் என்று சொல்லி, அன்பானவர்களே, அந்த அன்பை நமக்காக விளங்க பண்ணினதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களை, இப்படியாக எங்கள் அன்பு தெய்வத்தினுடைய அன்பு எங்களுக்காக வெளிப்பட்டது. ஆகவே இந்த நாளிலே நாங்கள் வாழ்வடைந்திருக்க, அதாவது நாங்கள் பாவிகளா இருக்கையில்தான் இந்த அன்பு பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி, குமாரனாகிய இயேசு நமக்காக எல்லாவற்றையும் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும், அன்புக்குரியவர்களே, எங்களுக்காக சிந்தி தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். இந்த அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தி இன்றைக்கு நாங்கள் வாழ்வடைந்திருக்கத்தக்கதாக, நாங்கள் இன்றைக்கு ஒரு சமாதானமா இருக்கத்தக்கதாக, நாங்கள் இந்த பூமியிலும் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக தெய்வம் இப்படியாக அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார். பாருங்கள், கலாத்தியர் புஸ்தகத்திலே 2வது அதிகாரம் 20வது வசனம்: கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில், இந்த வார்த்தையை முக்கியப்படுத்துங்கள், சொல்லுகிறார் பவுல், நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கு. எப்படி பிழைத்திருக்கார் மாம்சத்திலே என்று சொல்லி சொல்லுகிறார். நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ என்று சொல்லி சொல்லுகிறார். எப்படி பிழைத்திருக்கார்? என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கு. பாருங்கள், அவருடைய தன்னுடைய அன்பு, அதாவது என்னிலே அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து, அந்த தெய்வத்தினுடைய அன்பினாலே, அன்பின் அந்த வெளிப்பாடு, அன்பை விளங்க பண்ணின ஒவ்வொரு விடயங்களினாலே, அன்பானவர்களே, அங்கே பவுல் சொல்கிறார், தான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறது ஏதோ என்னுடைய படிப்பினாலோ, என்னுடைய பணத்தினாலோ, அல்லது என்னுடைய ஏதோ சொத்தினாலோ, அல்லது என்னுடைய அப்பா அம்மாவுடைய கவனிப்புனால இல்ல, என்னிலே அன்பு கூர்ந்து, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, இப்படியாக தெய்வத்தினுடைய அன்பு எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை தரும்படியாக அவர் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லாமல், அந்த அன்பை
இப்படி விளங்க பண்ணி இருக்கிறார். எப்படி விளங்க பண்ணிருக்கிறார்? தன் ஜீவனையே கடைசி வரை எவ்வளவோ காரியங்களை இந்த பூமியிலே செய்து, எவ்வளவோ எங்களுக்காக அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, வேதனைகள் பட்டு, பல அவமானமான பேச்சுக்கள் கேட்டு, அன்புக்குரியவர்களே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்த அந்த அன்பை எங்களுக்காக காட்டியிருக்கிறார். அந்த அன்பு நிச்சயமாக அன்புக்குரியவர்களே எங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் எங்களுக்குள்ளே பிரதிபலிக்க வேண்டும். அந்த அன்பு எங்களுக்குள்ளாக எப்பொழுதும் நாங்களும் அவரிடத்திலே அன்பு கூர்ந்து அவரை நோக்கி பார்க்கத்தக்கதா, என் தெய்வம் எனக்காக இப்படி அன்பு கூர்ந்து எனக்காக தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தாரே, நான் இன்றைக்கு பவுல் சொன்னது போல மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னிடத்தில் அன்பு கூர்ந்த அந்த குமாரன் என்று சொன்னது போல அன்புக்குரியவர்களே நாங்களும் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் இப்பொழுது நினைக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் மாம்சத்திலே பிழைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு, பிதாவாகிய தேவனுடைய அன்பு. அதை நினைத்து அவரை நாங்கள் இன்னும் அன்பு கூற வேண்டும். அன்புக்குரியவர்களே, இங்கே பவுல் சொன்னது மாத்திரமில்லாமல் இங்கே வெளிப்படுத்தலும் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். எங்களிடத்திலே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாய் ஆசாரியர்களாக அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லப்பட்டது போல அன்புக்குரியவர்களே, இப்படியாக எங்களிடத்திலே அவர் அன்பு கூர்ந்து எங்களை எப்படி ஒரு ஆசீர்வாதமான நிலைகளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இந்த தெய்வத்திடத்திலே அன்புக்குரியவர்களே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அந்த அன்பை வெளிப்படுத்தின எங்கள் அன்பு தெய்வத்திடத்திலே நாங்கள் எப்படி அன்பு கூறுகிறோம்? ஆமென். நாங்கள் எப்படி அன்பு கூறு? இந்த உலகத்திலே பாருங்கள், சில காரியங்கள் எங்கள் மேலே ஏதோ பாசம் வைத்து, இரக்கம் வைத்து, அன்பு வைத்து ஏதோ ஒரு சின்ன உதவிகளை செய்து விட்டால் எவ்வளவுத்துக்கு அந்த அன்புக்கு நாங்கள் அடிமை என்று சொல்வதற்கு ஏதுவாக பல காரியங்களை செய்கிறோம். அவர்களை எப்படி நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஆனால் இந்த தெய்வம் தன்னுடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்து நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் தம்முடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்து அன்புக்குரியவர்களை அன்பு கூர்ந்தார். ஆமென். எங்களை ராஜாக்களாய் மாற்றினார், ஆசாரியர்களாய் மாற்றினார். இந்த பூமியிலும் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த அன்பின் வெளிப்பாடுகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கு ஏதுவாகவே அந்த அன்பின் வெளிப்பாடுகள். அங்கு அவர் அடிக்கப்பட்டதும், நொறுக்கப்பட்டதும், வேதனைகள் பட்டதும், அவருடைய மாமிசம் பிற்கப்பட்டதும், அன்பானவர்களை சிந்தின ரத்தமும் எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு தான், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கும் நித்திய ஜீவனுக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்வதற்கு மேலுவாங்க. ஆகவேதான் நான் என்ன சொல்லுகின்றால், நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து அன்பை விளங்க பண்ணின இந்த அன்பு தெய்வத்திடத்திலே நாங்கள் எப்படி அன்பு கூறுகிறோம்? அன்பானவர்களே, நாங்கள் எவ்வளவுத்துக்கு உண்மையாக எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து எப்பொழுதும் அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும். நான் ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா புஸ்தகத்திலே அன்புக்குரியவர்களே, அங்கே ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ, அவள் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் அங்கே இயேசு பாவத்தை எல்லாம் அவளுடைய பாவமான வாழ்க்கையிலே இருந்த விடயங்கள் எல்லாம் அவளுக்கு மன்னித்ததினாலே அவளுடைய வாழ்க்கையை மீண்டும் அவளுக்கு ஒரு ஒரு புதிய ஒரு வாழ்வை கொடுத்ததினாலே அவள் ஒரு காரியத்தை செய்கிறாள். பாருங்கள், லூக்காவின் புஸ்தகத்திலே அன்பானவர்களே 7ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தினால் பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார்.
அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன் போதகரை சொல்லும் என்றார். அங்கே பாருங்கள், இந்த ஸ்திரியை குறித்து அந்த பரிசேயன் அறிந்தது, இவள் ஒரு பாவியான ஸ்திரீ, இவள் ஒரு கூடாதவள் என்று சொல்லி ஆனால் அவன் இயேசு இவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தால் இவர் இந்த ஸ்திரீ யார் என்று அவர் அறிந்திருக்க வேண்டும் என்று அவள் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டதை இயேசு அறிந்து அங்கே அவனுக்கு இந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவள், ஏன் இப்படி செய்கிறாள் என்று சொல்லி அந்த ஒரு உவமையாக அல்லது ஒரு கதை சொல்லுகிறார். பாருங்கள், அதுல பாருங்கள், இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல்லுண்டார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரிடமாய் திரும்பி, சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரால் என் கால்களை நினைத்து தன் தலைமையினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. நீ என் தலையில் எண்ணெய் பூச, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவார் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அன்புக்குரியவர்கள், இதிலே ஒரு காரியத்தை பாருங்கள். இங்கே இந்த ஒரு கதை சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறான், இந்த ஸ்திரீ யார் என்று உமக்கு தெரியாமல் இருக்கிறது என்று மனசுக்குள்ளே சொன்ன பொழுது, ஒரு தீர்க்கதரிசியா இருந்தால் இவர்கிட்ட காலை தொடுகிறது யார் என்று தெரிந்திருக்க வேண்டும் என்று மனசுக்குள்ளே நினைத்த பொழுது இயேசு அதை அறிந்து அவருக்கு ஒரு கதையாய் சொல்லுகிறார். எப்படியாக ஒருவன் 500 வெள்ளிக்காசு, ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் 50 வெள்ளிக்காசும். இந்த காசை கொடுக்க நிர்வாகம் இல்லாததினாலே அங்கே இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான் என்று மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான். இதுல பார்க்க வேண்டும் அன்பானவர்களே, அதிகமாக மன்னிக்கப்பட்டவன் எவனோ அவன்தான் அதிகமாய் அன்பாயிருப்பான் என்று சொல்லி இந்த கதையிலே சொல்லுகிறார். சீமோன் பிரதியுத்தரமா சொல்றார், அதுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிகமாய். அப்படின்றால் என்ன இதுல விளங்குகின்ற அன்பானவர்களே, அவனுடைய பாவங்கள் எவ்வளவுத்துக்கு மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்த பொழுது அவளுடைய பாவங்களை மன்னித்த அந்த தெய்வத்திடத்திலே வந்து அவள் அன்பு கூர்ந்தாள். அதற்கான் இதுல இந்த கதையில சொல்லுகிறார். இந்த ஒருவனிடத்திலே 2 பேர் கடன்பட்டார்கள். ஒருவன் 500, ஒருவன் 50. அவ ஆறு அதிகமா அன்பு கூறுவான், அதிகமாக மன்னிக்கப்பட்ட அதிக கடனை மன்னிக்கப்பட்டவன் தான் அன்பு கூறுவான் என்று சொல்றார். அப்ப இந்த ஸ்திரீயும் இப்படித்தான் இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே என்று சொல்லி, அன்புக்குரியவர்களே, சரியா நிதானித்தா என்று சொல்லி இந்த ஸ்திரியும் இப்படியாக என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாள் என்று சொல்லி அன்பானவர்களே இதை விளங்கப்படுத்துகிறார். என்ன இதிலே நான் சொல்லுகிறேன் என்றால், அன்பானவர்களே, எப்படி அந்த ஸ்திரீ தன்னுடைய பாவங்களுக்காய் தன்னுடைய வாழ்க்கை மீண்டும் கட்டி எழுப்பப்படும்படியாய் அன்பு கூர்ந்து தன்னிடத்திலே அங்கே எல்லா காரியங்களிலும் ஒரு விடுதலையை கொடுத்து தன்னுடைய வாழ்க்கை மீண்டும் வாழ வைத்த அந்த அன்பு தெய்வத்திடத்திலே எப்படி அவள் அன்பு கூர்ந்தாள். அதிக கடன்பட்டவனுக்கு மன்னிக்கப்பட்ட அந்த 500 வெள்ளிக்காசு மன்னிக்கப்பட்டவன் தான் அதிகமா அன்பு கூறுவான் என்று சொல்லப்பட்ட இந்த இதிலே பார்த்தது போல அவளும் அதிகமாய் மன்னிக்கப்பட்டாள். அதிகமாய் அவளுடைய வாழ்க்கையில இருந்த கேள்விகளுக்கு ஆண்டவருடைய பதில்கள், இயேசுடைய பதில்கள் இருந்த, அதனாலே அவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். எப்படி அன்பு கூர்ந்தாள்? அதிலே சொல்லப்படுகிறது, அங்கே பரிசேயன் வீட்டிலிருந்து ஒரு பரிமள தைலம் கொண்டு வந்து
அதை உடைத்து அன்புக்குரியவர்களே எப்படியாக அங்கே ஆண்டவரிடத்திலே அன்பை வெளிப்படுத்துகிறான். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தரிடத்திலே தெய்வம் எங்களுக்கு அன்பை பாராட்டின, அன்பை விளங்க பண்ணின அந்த தெய்வத்திடத்திலே நாங்கள் ஏதோ எங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ஏதோ முடிந்தால் பார்ப்போம் என்று சொல்லி இன்றைக்கு தேவனிடத்திலே அன்பு கூறாமல், தேவனுக்கு உரிய கனத்தை செலுத்தாமல், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்போமாயிருந்தால், அன்பானவர்களே, எங்களிடத்திலே அன்பு கூர்ந்து அந்த அன்பை விளங்க பண்ணின தெய்வம் இன்றைக்கு எங்களை பவுல் சொன்னது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னிடத்தில் அன்பு கூர்ந்த அந்த குமாரனுடைய அந்த விசுவாசத்தினால் என்று சொல்லப்படுகிறது போல, அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனிடத்திலே நாங்கள் இன்னும் அன்பு கூற வேண்டும். இன்னும் அவர் எங்களுக்காய் செய்த ஒவ்வொரு காரியங்கள், அந்த பாவியான ஸ்திரீ எப்படி அவள் வந்து அன்பு கூர்ந்தாள் என்றால், ஏன் அவள் அன்பு கூர்ந்தாள்? அவளுக்கு அதிகமாக தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. அவரை மன்னித்தார். இன்றைக்கு எங்களை எவ்வளவோ பாவத்தில் இருந்து மன்னிக்க முடியாத, பாவ வாழ்க்கையிலிருந்து எவருமே மன்னிக்க முடியாத அந்த நிர்வாகம் இல்லாத ஒரு நிலையில இருந்து எங்களை இன்றைக்கு பாவ வாழ்க்கையிலிருந்து மன்னித்து விடுவித்து கர்த்தர் இன்றைக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறவனால் அவரிடத்தில் நாங்கள் அதிகமாய் அன்பு கூற வேண்டும். ஆமென். அவரை ஆராதிக்கிறதும், எங்களுடைய தேவன் எங்களுக்கு எழுதி வைத்த வேதத்தை வாசிக்கிறதும், அன்புக்குரியவர்கள் அவருக்கு உரிய காரியங்களிலே அதிகமாய் எங்களை ஒப்புக் கொடுக்கும். இதுதான் அவரிடத்தில் அன்பு கூறுகிற விடயங்களாயிருக்கு. ஆகவே நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து அந்த அன்பை வெளிப்படுத்தும் தெய்வனிடத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.